Assalamu alaikum. Hello friends. Welcome to இல்லத்தரசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சூப்பரான மாட்டிறைச்சி கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு அட்டகாசமான சுவையில் கிராமத்து ஸ்டைலில் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். அடுப்பு அறிய விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய் லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்க விடாமல் ஓரளவு கிளறி விட்டு ரொம்ப இலை 5-6 துண்டுகள், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கிளறி விட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, மூன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஐநூறு கிராம் இறைச்சி ஈரல் துண்டுகளை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நடுத்தர தீயில வேக விட்டுக்கலாம். இடையிடையே அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இரண்டு பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் கிழங்கு வேகும் வர மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பால் பாதி அளவு சுண்டி வந்த பிறகு மறுபடியும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இது கூட 1 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு.
கொஞ்சமாக சீரகத்தூள் தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான அட்டகாசமான எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாட்டிறைச்சி ஈரல் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாரம்பரிய மாட்டிறைச்சி கறி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.